இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் ஆணவ படுகொலை அதிகரித்திருப்பதாக திமுக கூட்டணி கட்சி தலைவரையே தெரிவித்திருப்பதாக பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக ஆணவ படுகொலை நடக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது தமிழ்நாடு அரசு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏதோ சமூக நீதி சாம்பியன்கள் என்பது மாதிரியும் அவங்களால தான் தமிழ்நாட்டில் எல்லா தரப்பு மக்களும் முழு விடுதலை பெற்றதாகவும் பீற்றிக்கொள்கிற ஒரு மாநிலத்தில் அவங்க கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு முக்கிய தலைவரே தமிழ்நாட்டில் தான் ஆணவ படுகொலை நடக்கிறது அதிகமாக நடக்கிறதுனா இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியல. இது சமூக நீதி கட்சி, எங்களுக்கு நீதி கட்சியிலேருந்து எங்களுக்கு பெரிய பாரம்பரியம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கு திமுக அரசு முழு விளக்கம் கொடுக்கணும். திமுக அரசு ஆணவ படுகொலை அதிகமாக நடக்கிற மாநிலம் தமிழகம் தானா என்பதை பற்றியும் மக்கள்கிட்ட தெளிவுபடுத்தணும். அது உண்மையாக இருந்தால் இது நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த திமுக ஆட்சியின் காரணமாக நாம் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும். எடப்பாடி அருகே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி பாமகவை சேர்ந்த 500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பாமக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்தி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ள மாவட்ட செயலாளர் செல்வகுமார் தலைமையில் அக்கட்சியினர் வாகனங்களில் ஊர்வலமாக வந்தனர். காவல்துறையின் தடையையும் மீறி ஊர்வலமாக வந்தவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் காவல்துறையின் அனுமதியை மீறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் வாகன பேரணி நடத்தியதாக கூறி 500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.